அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, உயிர்ப்பின் பெரும் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த செய்தி பார்த்து கொண்டிருப்பவங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அனைவருக்குமே, இதை பார்க்காதவங்களுக்கு அனைவருக்கும் கூட சேர்த்து சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்கள். நிறைவான ஒளியின் பெருவிழா இனிமேல் நமக்கு இல்லையா? நம்ம வீட்டு எப்பொழுதும் ஒளி தான், இருளுக்கு வேலையே இல்லை. நாம் இருளின் மக்கள் அல்ல, ஒளியின் மக்கள் இல்லையா? அதனால் நாம் இறைவனோடு சேர்ந்து வழி நடக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இந்த உயிர்ப்பு நமக்கு நிறைவான உயிர்ப்பு. இன்று அவர் நமக்கு என்ன செய்து தர்றார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்ஐயா எழுதிய நூல் அதிகாரம் 55 இறை வார்த்தை 5-7 முடிய. இதோ நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய், உன் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ராயலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர், ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் தம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் நம்மளை அழைச்சாரா? ஒவ்வொரு நொடி பொழுதும் அழைச்சதுனால என்ன சொல்கிறாரு? பிற இனத்தார் உன்னை தேடி வரும்படி செய்வேன், ஏனென்றால் நான் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். அவர் எப்படின்னா, பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர், எனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவர் இறைவாக்கினர் அப்படி தான் கொடுக்குறாரு. ஏனென்றால் நாம் பிறருக்கு நல்லது செய்யும்போது, நல்ல இறைவார்த்தைகளை கொடுக்கும்போது, நல்ல வார்த்தைகளை பேசும்போது நமக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா? இதற்கு முன்னால் நம்ம ஒரு நல்ல பாவக்சனம் பண்ணியிருப்போம். இந்த 40 நாளும் நல்ல நிறைவான ஒருத்தர் இருந்திருப்போம் இல்லையா? ஜபத்திலையும் தபத்திலையும் இருந்திருப்போம், உண்றதில் கூட இருந்திருப்போம் இல்லையா? உடுத்துறதுல கூட இருந்திருப்போம், பிறருக்கு தானம் செய்கிறதுலையும் இருந்திருப்போம். நம்ம அந்த நிறைவு நாள் நம்மளை பேர் பெற்றோர் போல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால் பிற இனத்தவர் நம்மளை தேடி வரும்படி ஆண்டவர் செய்வேன்னு சொல்கிறார். ஏனென்றால் அவர் நம்மளை எல்லாரையுமே, உங்களையும் என்னையுமே மேன்மைப்படுத்தி இருக்கிறார், பிறர் மதிக்கும்படி வைத்திருக்கிறார். இவங்க எப்பவும் நிறைவாக இருப்பாங்க, ஜபத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் இல்லையா? இதை தவிர நமக்கு என்ன வேணும் இல்லையா? ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஏனென்றால் இந்த நேரங்கள் அந்த 40 நாள்லையும் நம்ம ஆன்மாவோடு அவரோடு சேர்ந்து உறவாடி இருப்போம் இல்லையா? அவருக்கு நேரம் கொடுத்துருப்போம், நம்ம ஒதுக்கி இருந்திருப்போம், கோயிலுக்கு போயிருப்போம், நற்கரணை சந்திச்சிருப்போம், இப்படி ஜபத்தால் இருந்திருப்போம், தபத்தால் இருந்திருப்போம். அப்போ இருக்கும்போது தூய ஆவியால் நம்மளோடு உணர்த்துவது, பேசுவது எல்லாமே நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஏனென்றால் அதற்குத்தான் அவர் அழைக்கிறார் நம்மளை. அப்போ அழைக்கும்போது நாம் அதுக்கு செவிசாய்க்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்குது இல்லையா? ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார்? தீயவர்களோட தங்களை எண்ணங்களை விட்டு விட்டு என்கிட்ட வரட்டும், நான் அவங்களை மன்னிப்பேன், ஏன்னா நான் மன்னிப்பதில் நான் தாராள மனத்தினர். ஆமாம், அவர் சொன்ன ஒரு நொடி தான், பேரிரக்கமோ பல நேரம், பல நொடிகள், பல காலங்கள் வரைக்கும் நம்மளை அவர் அரவணைக்கிறார். அவர் இல்லைன்னா நாம் இல்லை இல்லையா? அதனால் இந்த உயிர்ப்பின் நாளை நிறைவான நாளாக, இந்த ஒரு நாள் தான் நமக்கு உயிர்ப்பு நாளின் இல்லாதவாறு எப்பொழுதும் ஆண்டு முழுமைக்கும் ஒளியின் நாட்கள் என்று நாம் எப்பொழுதும் எந்த நிலையை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். என்ன துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், வேதனை வந்தாலும் அனைத்தையும் விட்டு விட்டு நீர் இருக்கும்போது எனக்கு எல்லாமே ஈஸி ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்களேன், எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்போது இந்த உயிர்ப்பு நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை. இதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம், இப்போ நாம் எப்படி இருக்கோம் நினச்சி பாருங்களேன். பின்னேதான் நினச்சி பாருங்கள், அதை விட நம்ம முன்னே இப்போ மேன்மையாக இருக்கும்னு நமக்கே தெரியும் இல்லையா? அப்போ அந்த மேன்மையை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்வோமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, எங்கோ கிடந்த எங்களை அனைவரையும் நீர் ஒன்று கூட்டி சேர்த்து எடுத்து, நீர் எங்களை குப்பையும் தூசியுமாக இருந்த எங்களை உம்முட அருகில் வர வைத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. எங்களையும் ஒரு நல்ல கருவியாக மாற்றினீர் ஆண்டவரே. அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நிறைவுபடுத்தி இந்த நாளை காணும்படி செய்தீரே, அதற்கு நன்றி கூறி இனி வருகின்ற காலங்கள் அனைத்தும் நிறைவுள்ள காலங்களாக நீர் எங்களுக்கு அமைத்து தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்கள் அனைவரையும் முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.